வணக்கம். இன்று ஆகஸ்ட் 22, 2026. இன்றைய தமிழகம், இந்தியா மற்றும் உலகின் முக்கிய செய்திகளை 100 புள்ளிகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாட்டில் இன்று பல்வேறு பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்தடை ஏற்படும் பகுதிகளின் பட்டியலை மின்வாரியம் வெளியிட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 50,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய மின் இணைப்புகளை வழங்குவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சுய உறுதிமொழியின் அடிப்படையில் சில மின் இணைப்புகளை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மின் நுகர்வோர் புகார்களை பதிவு செய்ய வாட்ஸ்அப் மூலம் செயல்படும் வசதி உருவாக்கப்பட உள்ளது. மின்சாரத்துறையில் 10,000 புதிய பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்புகளை நவீனப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பழைய பாதுகாப்பு சாதனங்களை மாற்றி புதிய சாதனங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. நகர்ப்புற மின் விநியோக மேலாண்மையை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் புதிய நீதிமன்றங்களை அமைக்கும் திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. 14 புதிய நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. சீமை கருவேல மரங்களை அகற்றும் விவகாரத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை முறையாக செயல்படுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் உள்ள சீமை கருவேல மரங்களை முதலில் அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்காக 5 கோடி ரூபாய் நிதியை மாவட்ட ஆட்சியர்களுக்கு விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான புதிய வரைவு பாடத்திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படுகிறது. புதிய பாடத்திட்டங்கள் மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளன. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கு புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் புதிய பாடத்திட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கலாம். புதிய பாடத்திட்டங்கள் தொடர்பான கருத்துக்களை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்யலாம். பாடப்புத்தகங்கள் குறித்த கருத்துக்களையும் இணையதளம் மூலம் பதிவு செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கல்வித்துறையில் புதிய பாடத்திட்ட மாற்றங்கள் தொடர்பான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரையறை தொடர்பான விவகாரம் சட்டப்பேரவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தற்போதைய நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக உரிமைகள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு முழுமையான விலக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. கிராமப்புற மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. காவிரி நீர் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேகதாது அணை விவகாரத்திலும் தமிழகத்தின் நீர்வள உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தென் மாநிலங்கள் ஒன்றிணைந்து போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாநிலங்களின் நிதி தன்னாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது. GST இழப்பீடு தொடர்பான மாநிலங்களின் கோரிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தென் மாநிலங்களுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டது. கடற்கரை வளங்களை பாதுகாப்பதிலும் தென் மாநிலங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்தின் உரிமைகள் மற்றும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் புதிய திட்டம் குறித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் தங்க மோதிரம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக ஆண்டுதோறும் சுமார் 755 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்க மோதிரங்களை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் முன்னணி நகை நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. குறைந்த விலையில் ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு அரசின் இந்த புதிய நலத்திட்டம் குறித்து அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்திய செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் தொடர்பான புதிய திருத்த சட்டத்தை எதிர்த்து சில காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தை நாட திட்டமிட்டுள்ளன.
புதிய கனிமச் சட்டம் மாநிலங்களின் அதிகாரத்தை குறைக்கும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மத்திய அரசு இந்த சட்டம் மாநிலங்களின் வருவாய் உரிமைகளில் தலையிடாது என்று விளக்கம் அளித்துள்ளது. முக்கியமான கனிம வளங்கள் தொடர்பாக மத்திய அரசின் கட்டுப்பாடு அதிகரிக்கலாம் என்ற விவாதம் நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல மாநிலங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்திக்கு எதிரான சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய புலனாய்வு அமைப்புகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டுள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றம் தொடர்ந்து பரிசீலித்து வருகிறது. மாணவர்கள் தேவையற்ற கல்வி அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ-யின் மும்மொழிக் கொள்கை தொடர்பான விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. மொழிக் கல்வியை நடைமுறைப்படுத்துவதில் மாணவர்களுக்கு தேவையற்ற சுமை ஏற்படக்கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மொழி ஆசிரியர்கள் மற்றும் பாடப்புத்தகங்கள் கிடைப்பது தொடர்பான நடைமுறை சிக்கல்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த நிபுணர் குழு அமைப்பது குறித்தும் பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மொழிக் கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் மற்றும் நிர்வாக விவகாரங்கள் தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விளையாட்டு செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் முக்கியமான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி கிராண்ட் சோழாஸ் அணி சேப்பாக் சூப்பர் கில்லேஸ் அணியை வீழ்த்தியுள்ளது. திருச்சி அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் திருச்சி அணி முதலில் விளையாடி 191 ரன்கள் எடுத்தது. 20 ஓவர்கள் முடிவில் திருச்சி அணி 7 விக்கெட்டுகளை இழந்தது. சேப்பாக் அணிக்கு 192 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் அணியின் அடுத்தடுத்த போட்டிகள் தொடர்பாக வீரர்கள் தேர்வு குறித்து விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்திய அணியில் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவின் இடம் குறித்து எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சரண்ஷ் ஜெயின் அணியில் இடம்பெறுவாரா என்ற கேள்வியும் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் வங்காளதேச அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது. வங்காளதேச அணி தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இங்கிலாந்து அணி பாகிஸ்தானை முதல் டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 103 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் பயிற்சியாளர் குழுக்கள் தொடர்பான மாற்றங்களும் கவனம் பெற்றுள்ளன. முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் மைக் ஹஸ்ஸியை இங்கிலாந்து அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக இணைப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மைக் ஹஸ்ஸி மற்றும் ஸ்டீபன் பிளெமிங் ஆகியோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நீண்ட காலம் இணைந்து பணியாற்றியவர்கள். இருவரின் அனுபவம் இங்கிலாந்து அணிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து மற்றும் சென்னை செய்திகள். பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் இரவு நேர புறநகர் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. இந்த ரயில் சேவை மாற்றம் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் ரயில் பயணம் செய்யும் பயணிகள் மாற்றப்பட்ட கால அட்டவணையை முன்கூட்டியே சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். ரயில்வே பராமரிப்பு பணிகள் காரணமாக சில சேவைகளில் தற்காலிக மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை காரணமாக போக்குவரத்து நிலவரத்தை மக்கள் கவனித்து பயணம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழை பெய்யும் நேரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் பொதுமக்கள் திறந்த வெளியில் நிற்பதை தவிர்க்க வேண்டும். மழைக்காலத்தில் வாகன ஓட்டிகள் வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும். மின்சார கம்பிகள் மற்றும் மின் சாதனங்கள் அருகே மழை நேரங்களில் பொதுமக்கள் செல்லாமல் இருக்க வேண்டும். முக்கிய நிறைவு செய்திகள். தமிழகத்தில் மழை, மின்சாரம், கல்வி, விவசாயம் மற்றும் நீதிமன்ற விவகாரங்கள் இன்றைய முக்கிய கவனம் பெற்ற செய்திகளாக உள்ளன. தமிழக விவசாயிகளுக்கான புதிய மின் இணைப்புகள் தொடர்பான அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பள்ளிகளுக்கான புதிய பாடத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படுவது கல்வித்துறையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரையறை, மாநில உரிமைகள் மற்றும் நீட் விலக்கு போன்ற விவகாரங்கள் தமிழக அரசியலில் தொடர்ந்து முக்கிய இடம் பிடித்துள்ளன. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.